Hey guys, இப்போ Flipkart நேத்து ஐபோனோட ஆஃபர்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. கடுப்பேற்ற விஷயம் என்னன்னா ஐபோன் 15 சீரிஸ் ஆஃபர்ஸை ரிவீல் பண்ணல. இந்த வீடியோவில் ஐபோன் 12லேருந்து ஐபோன் 15 சீரிஸ் வரைக்கும் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்கு, ஐபோனோட 15 ப்ரோ சீரிஸ்க்கான ப்ரைஸை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் கடுப்பேற்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. கூடவே ஐபோன் 15 என்ன விலைக்கு வர வாய்ப்பு இருக்கு, எப்போ வரும் அப்படின்ற தெளிவான டீட்டெயிலை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஐபோனோட ஐபோன் 12 மினி. இந்த 12 மினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 20,000 ரூபாய் அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாறு மாறான் டீல். ஆனால் பிரச்சனை என்னன்னா ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் அப்படின்னு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. 20,000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணிட்டு கரண்ட்லி என்ன அவைலபிளாக கிடைக்குது. ஒரு வேளை வந்தது அப்படின்னா கரெக்டாக 26ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு சேலுக்கு வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சேலுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல டீல். அதே மாதிரி ஐபோன் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அமேசானில் மட்டும் ட்ரை பண்ணுங்க. இது ரெகுலராக 45,000லேருந்து 48,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்குள்ள சுற்றிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஆஃபர் காரணமாக 38,000 ரூபாய் பிரைஸ்க்கு தரோம்னு சொல்கிறாங்க. பேங்க் ஆஃபர் எல்லாம் சேர்த்து. சரிங்களா? ஸோ 38,000 ரூபாய்க்கு ஐபோனோட 13 ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஏன் நல்ல டீல் அப்படின்னு சொல்கிறேன்னா ஐபோனோட 14 அதை விட பெஸ்ட் டீல் தான். ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஒரு 42,000லேருந்து 45,000 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஏன்னா எங்கேயுமே பெருசாக அவங்க ஷேர் பண்ணல. அதே மாதிரி ஐபோன் 14 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை ரெண்டு கம்பெனியுமே வந்து இது வரைக்கும் அஃபிஷியலாக எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ வந்ததுன்னா இந்த விலைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இதுவே ஐபோன் 15 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஆஃபரை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பான்சர் பற்றி பார்த்துருங்க. பைஹெட்கே. இது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன விலையில இருந்தது, இப்போ என்ன விலையில இருக்குது, அதே மாதிரி நம்ம வாங்குற ப்ரைஸ் இருக்கிறதே லோவஸ்டா அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கான எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சைடில் பாருங்கள். இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான பாக்ஸை பார்க்க முடியும். இதில் சார்ட்டை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களால் எப்போ என்ன ப்ரைஸில் இருந்தது, எந்த இடத்துல லோவா போயிருக்கு, இருக்கிறதுலே லோவஸ்ட் பிரைஸ் எது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இதை விட இன்னும் கம்மியாக வேணும்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ல பிரைஸ் வாட்ச் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன பிரைஸ்ல வந்து அலர்ட் வரணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஸோ அலர்ட் செட் பண்ணிக்கோங்க. எப்போ கம்மி பிரைஸ்ல வருதோ வாங்கிக்கோங்க. இதே மாதிரி டிட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்டா வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்ன வெப்சைட்ல என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத தெளிவாக காமிக்குது. ஸோ நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இது தவிர அப்ளை கூப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது நீங்க ஒரு வெப்சைட்ல ஒரு ப்ராடக்ட்டை பை பண்றதுக்கு முன்னாடி இந்த அப்ளை கூப்பனை கிளிக் பண்றது மூலமா அந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா கூப்பன்ஸையும் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணிரும். ஸோ இதனால உங்களுக்கு இருக்கிறதுலே தி பெஸ்டான கூப்பன் ஆஃபர் கிடைக்குங்க. ஸோ அதனால அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே பிசியில் இருக்கு. மொபைலில் வேணும்னு நினைச்சீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பார்க்குற ப்ராடக்ட்ல ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அவங்களோட பைஹெட்கேக்கான ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரைஸ் சார்ட்டை காமிச்சிடும். ஸோ இந்த பிரைஸ் சார்ட்ல உங்களுக்கு எப்போ என்ன பிரைஸ்ல இருந்தது, எப்போ குறைஞ்சிருக்கு, எப்போ கூடியிருக்கு அப்படின்ற தெளிவான டீட்டெயில் கிடைச்சிடும். அதே மாதிரி ஸ்லைட் பண்ணீங்கன்னா இதுலயும் டிட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க இருந்து நீங்க பார்க்குற ப்ராடக்ட்ஸ்க்கு ரெலவெண்டா இருக்கிற வேற ஏதாவது ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதுல அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்றது மூலமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர் யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்லைட் பண்ணீங்கன்னா டீல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் இதை விட கம்மி பிரைஸ்ல பெஸ்ட் டீல்ல வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக காமிச்சிடும். அப்ளிகேஷனுக்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பிடிச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஐபோனோட 15 ப்ரோவை 90,000 ரூபாய்க்கும், ப்ரோ மேக்ஸை 1,10,000 ரூபாய்க்கும் பிரைஸ் பண்ணிருக்காங்க. நேத்தே நம்மளோட டெலகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நீங்க டெலகிராம்ல இல்லைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஆஃபர்ஸ் அப்டேட்டா ரொம்ப ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா. சரிங்களா? ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்றதை இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரோ சீரிஸோட ஆஃபர் பற்றி பார்த்துடலாம். ஐபோனோட 15 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிரைஸ் 1,10,000 ரூபாய். இதில் 10,000 ரூபாய் கம்மி பண்ணி 1,00,000 ரூபாய்க்கு கொண்டு வர போகிறாங்க. கார்டு இல்லாமல் வாங்கினீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு வாங்க வேண்டியிருக்கும். ஒருவேளை என்கிட்ட HDFC கார்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் கம்மியாகும். 1,95,000 ரூபாய் பிரைஸில் உங்களால் வாங்க முடியும். இது தவிர அவங்க எக்ஸ்ட்ரா போட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஆமாம், எக்ஸ்சேஞ்சுக்கு ஏதாவது மொபைலை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் கிடைக்கும். அதை சேர்க்கும் போது தான் அவங்க கொடுத்துருக்க அந்த 90,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும். 90,000 ரூபாய் பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட்டு யார்ட்டையாவது துபாயிலையோ அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பிரைஸ் இதை விட கம்மியாக கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா 16 சீரிஸ் லான்ச் ஆச்சு. 15 சீரிஸோட விலை கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இன்னும் கம்மியாக கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வாங்கணும் அப்படின்னா 95,000 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். அந்த 5,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ண முடியாது. ஒரு வேளை யூஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டீலாகவே இருக்கும். ஒரு வேளை நீங்கள் விஐபி மெம்பர்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2,000 எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ உங்களால் 88,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும். இதுவே ஐஃபோனோட ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 1,34,000 ரூபாய் இருக்கு. சேல் பிரைஸ் 1,20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் கார்டுக்கு 5,000 ரூபாய் கம்மியாகும். ஸோ 1,15,000 ரூபாய் தான் ரெகுலராக எல்லாராலையும் வாங்க முடியும். எக்ஸ்சேஞ்சுக்கு என்கிட்ட மொபைல் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களால் 1,10,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும். கூடவே விஐபி மெம்பர்ஷிப் வச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 1,08,000 ரூபாய் பிரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ எனக்கு இதில் கடுப்பாக்குற விஷயம் அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள 5,000 ரூபாய் எப்படி ஆஃபரில் வரும்? ஒரு மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதான் அந்த ஆஃபரை தருவீங்க. அதுக்கு மொபைல் எல்லாத்தையும் எப்படி இருக்கும்? அப்படியே இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குவீங்களா? அதை அந்த மொபைல் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன கண்டிஷன் போடுவீங்க அப்படின்றது எல்லாமே இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான் எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் ரெண்டுலையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மொபைலை பை பண்ணுமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் 15 ப்ரோ மேக்ஸ்க்கான ஆஃபர். சரிங்களா? இதுவே ஐஃபோன் 15, 15 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிவீல் பண்ணலை. அவங்க 23ஆம் தேதி நைட்டு ரிவீல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் ரிவீல் பண்ணல. அதுக்கு அடுத்து கொடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐபி மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு ஐஃபோனோட 15 வாங்கும்போது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டை நாளைக்கு தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விலை என்னைக்கு ரிவீல் ஆகும் அப்படின்ற அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் வந்து லீக்ஸ் இருக்குது என்ன விலைக்கு வரலாம் அப்படின்றது. ஸோ ரொம்ப கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நமக்கு வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட சேர்த்து 48,000 50,000 ரூபாய்க்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்லாமல் 55,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் லீக்ஸ் போயிட்டு இருக்கு. ஐஃபோனோட 15 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட சேர்த்து 60,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்லாமல் 65,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இந்த ப்ரைஸ்க்கு ஐஃபோனோட 15 சீரியஸ் வந்தால் ஒர்த் இல்லையா? எனக்கு என்னமோ ப்ரோ மேக்ஸில் திருப்தி இல்லைங்க. ப்ரைஸ் கொஞ்சம் ரொம்பலாம் கம்மியாகலை, நார்மலான ப்ரைஸ் தான், என்னடா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்.